நீ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா மிக்ஸில் இருக்க ப்ளஸ் மைனஸ் பிரச்சனை எதை பற்றி பார்க்க போகிறோம். இது வந்து நிறைய பேருக்கு பிரச்சனையாகவே தான் இருக்கு இப்போ வரைக்கும். பெஸ்ட்டு இந்த கணக்கு இது வந்து ஒரு சின்ன பிள்ளை கணக்கு தான் பார்த்துருக்கோம். முனைக்கு 2 கொடுத்தா 3. சரி, இப்போ இந்த 2வது கணக்கு பார்ப்போம். இந்த 2வது கணக்கை பார்த்தீங்கன்னா இங்கேயும் மைனஸ் இருக்கு, இங்கேயும் மைனஸ் இருக்கு. இந்த மாதிரி கணக்கு வந்துச்சுன்னா தான் எல்லாருக்குமே அள்ளுவோம். காது கேட்காத போல் இருக்கு. இப்படி வா, இப்படி வந்து நில்லு. வந்த சாத்திரத்துல ஒரு சாத்திரம்னா எல்லாம் நல்லா கேட்கும். இந்த கணக்கு பார்த்தீங்கன்னா இங்கே மைனஸ், இங்கே மைனஸ். அதுக்கு முன்னுக்கு இந்த கணக்கை பார்ப்போம். இங்கே வந்து என்ன அடையாளம் இருக்குது? ப்ளஸ். அப்போ இங்கேயே நான் 3 போட்டேன்னா ஒரே மாதிரி அடையாளங்கள், இங்கேயும் ப்ளஸ், இங்கேயும் ப்ளஸ். ஒரே மாதிரி அடையாளங்கள் வந்து என்ன செய்யணும்னா இந்த இலக்கத்தையும் இந்த இலக்கத்தையும் கூட்டிட்டு அதே அடையாளத்தை போடணும் இங்கே. அதே தான் இங்கேயும், இங்கே மைனஸ், இங்கே மைனஸ், ரெண்டுமே ஒரே மாதிரி அடையாளங்கள். அப்போ இந்த 2ஐயும் 4ஐயும் கூட்டணும்னா 6. இந்த மைனஸை இங்கே போட்டோம். சரியா? எதிர்பார்க்கல, எதிர்த்து அடிப்பான எதிர்பார்க்கல, நானியா தட்டுவனை நினைச்சு பார்க்கல. 3வது கணக்கு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 7 இருக்குது, இங்கே 2 இருக்குது. 7லேருந்து 2 கழிச்சோம்னா 5. என்ன 5னா ப்ளஸ் 5 வரும். சரியா? அதே இந்த கணக்கை பார்த்தீங்கன்னா இதுக்கு விட வந்து மைனஸ் 3. சரியா? எப்படி வந்துச்சுன்னு பாருங்க. அதுக்கு முன்னுக்கு இந்த கணக்கை பாருங்க. இந்த கணக்கில் வந்து 7க்கு முன்னுக்கு ப்ளஸ் அடையாளம் இருக்கும். இந்த ப்ளஸ், இங்கே மைனஸ், வேற அடையாளம். சரியா? வேற அடையாளம் என்ன செய்யணும்? பெரிய இலக்கத்திலிருந்து சின்ன இலக்கத்தை கழிச்சிட்டு பெரிய இலக்கத்தோட அடையாளத்தை போடணும். சரியா? அதே தான் இங்கே வந்து பெரிய இலக்கம் வந்து என்னது? 8. 8லேருந்து 5 கழிச்சோம்னா 3. பெரிய இலக்கத்தோட அடையாளம் மைனஸ். ஸோ இந்த விட இப்போ இந்த கணக்கை செஞ்சு ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க.